என் தங்கப்பிள்ளையே, இன்று குபேர பகவானுக்குகந்த இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் மனம் விரும்பும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஆடி மாதத்தினுடைய 1ஆம் தேதி இந்த வராகி உன் இல்லம் தேடி ஓடோடி வந்துவிட்டேன். இன்று என்னை தொட்டு இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் வரை நான் உனக்காக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீ எண்ணுவது உண்மை என்றால், நிச்சயமாக இன்று எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த மாதம் அல்லவா? இந்த நாளில் என் குழந்தை, நீ என்னை சந்தித்து உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்றாய். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, எதையும் எண்ணி யோசித்து வருந்த வேண்டிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டிய துணிச்சல் மட்டும்தான் உனக்குள் வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டும்தான் இப்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றதல்லவா? இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் கொடுக்கின்ற மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால், உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துவதை உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதையும் நினைத்து கலங்காமல், இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் வேதனைப்படாமல், உன்னை சுற்றிலும் இந்த தாயானவள் வந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருப்பது இந்த வராகி நான் எனும் பொழுது, என் பிள்ளை, ஒருபோதும் இதனை நீ தவிர்த்து விட மாட்டாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்கள் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயமாக நான் முன்னின்று உனக்கான அதிசயத்தை நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. பொருந்தாத இடத்தில் ஒருபோதும் உன்னை பொறித்து கொள்ள நினைக்காதே. மதிக்காத இடத்தில் மண்ணை கூட நீ ஒருபோதும் மிதிக்காதே. இந்த இரண்டும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருப்பது போல, விரும்பாத ஒருவரினுடைய வீட்டிற்கு விருந்தினராக கூட ஒருபோதும் செல்லாதே. சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் என்பதனை புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ கூடாது என்றுதான் உனக்கு சொல்கின்றது. இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றவர் நாளை காலம் அவர்களை விட சக்தி வாய்ந்தது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். உங்கள் உலகம் தலைகீழாக மாறினாலும் கலங்காதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான ஒரு உலகம் உனக்காக காத்திருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுவிடாமல் என் குழந்தை எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாற்றிட நீ முயற்சி செய். என் பிள்ளை, மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும். ஆனால் ஒருவர் செய்யும் தர்மம் நாலா திசையும் செல்லும் என்பதனை மறந்து விடாதே. நாம் தர்மத்தை அதிகமாக செய்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கான மகிழ்ச்சியையும் நமக்கான மனநிறைவையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இறந்த பிறகு நீ உயிருடன் திரும்பி வந்துவிடு என்று அழுவார்கள். ஆனால் நீ உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம். உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான உண்மைகளாக எடுத்து தர வேண்டிய கால நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்னவாகும்
ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து வருந்தாதே. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த அளவில் உனக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும். இனி நடப்பது எல்லாம் என்னவாகும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. உண்மையாக இருந்தால் அதிக காயத்தை அனுபவிப்பதாக உணர்கின்றாய். உரிமையாக ஒருவரிடத்தில் இருப்பதனால் அதிகமாக கோபம் வருவதாக நினைக்கின்றாய். என் குழந்தையை, நேர்மையாக இருப்பதனால்தான் மற்றவர்கள் நம்மை அதிகமாக சோதிக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். என் குழந்தை, இதுவெல்லாம் உண்மையா பொய்யா என்பது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவத்திலேயே நீ புரிந்து கொண்டிருப்பாய். எந்த நிலையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்குவதை விட்டுவிட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும், யாரும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நடத்திவிட்டு போகட்டும், இதுதான் உன் வாழ்க்கை, இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்பது உனக்குரிய புரிதலாக வந்துவிட்ட பிறகு இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நீ முன்னேறி கொண்டிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்றோ அல்லது யாரும் நமக்கான உண்மைகளை சொல்லித் தருவார்கள் என்றோ நீ யோசித்து கொண்டிருக்காதே. இந்த உலகம் ஒன்றும் இந்த மனிதர்கள் ஒன்றும் அத்தனை அருமையானவர்கள் அல்ல. நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வார்கள். என் குழந்தையை, அம்மா எல்லோரையும் பொதுவாக சொல்லிவிடவில்லை. ஒரு சில மனிதர்கள் இதில் விதிவிலக்காக இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒரு சில மனிதர்கள் எப்பொழுதும் இன்னொருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் எண்ணி நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும். இந்த நொடி முதல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தந்துவிடும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும். நாம் தொலைத்ததாக நினைக்கின்ற விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொண்டு வந்துவிடும். என் குழந்தையை, வராகியினுடைய அன்பை பெற்றிருக்கின்றாய் என்பதை விட இங்கு வேறென்ன தகுதி உனக்கு தேவைப்படுகின்றது? உன்னை யார் என்ன குறை சொன்னாலும், எப்பேற்பட்ட விஷயங்களினால் உன்னுடைய மனதை காயப்படுத்த நினைத்தாலும் என் குழந்தை, அந்த இடத்தில் நீ நொறுங்கி விடாதே. அந்த இடத்தில் இவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ நிச்சயமாக கலங்கி விடாதே. உன்னை தேடி வந்து நான் நடத்துகின்ற மாற்றங்கள், உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை அத்தனைக்கும் நீ பொருத்தமான ஒரு குழந்தை. உனக்கு அந்த தகுதி இருப்பதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். சுற்றி இருக்கின்றவர்களினுடைய வார்த்தைகளையும் சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொண்டிருப்போமானால் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் அடுத்த அடியை எடுத்து வைத்து விட முடியாது என்பதனை புரிந்து கொள். நாம் மனது வைத்து அடுத்ததாக எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நமக்கு எப்பொழுதும் இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருபோதும் வரமாட்டார்கள். குறை சொல்ல தெரிந்தவனுக்கு வழி சொல்ல தெரியாது என்பது இதுதான். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். சர்வ நிச்சயமான அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நிலை தடுமாறி நிற்காதே, மனம் தடுமாறி செல்லாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ எண்ண தொடங்கு. உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நீ அனுபவிக்க கற்றுக்கொள். யார் வருகிறார்கள்,
யார் செல்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இங்கு நீ யோசித்து கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. உனக்கான விஷயங்கள், இது உனக்கான வாழ்க்கை, அதை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும். சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்கிவிட்டாலே அது போதும். அந்த இடத்தில் நீ இழந்தது மட்டுமல்ல, நீ வேண்டியதும் விரும்பியதும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க நினைப்பதும் என்று அத்தனையையும் நீ நிறைவாக பெற்று கொண்டிடுவாய். சட்டென்று ஒரு நொடியில் இந்த மனிதர்கள் எதையும் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். அந்த நேரம் நீ கவனத்தோடும் விழிப்போடும் இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தரக்கூடியது என்ன என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொண்டு விட முடியும். யாரையும் எண்ணி யார் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் சிந்தித்து நீ ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவாக மாறும்? உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனை நீ கவனத்தில் எடுத்து கொண்டாலே அது போதும் அல்லவா? அது ஒன்றே உனக்கு வேண்டியதை எல்லாம் இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தடுமாறி செல்லும் பொழுதெல்லாம் உன்னை அந்த தடுமாற்றத்தில் நிற்க வைக்காமல் தெய்வம் முன்னின்று காப்பாற்றி இருக்கிறது என்பதனை மறக்காதே. உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த தெய்வம் உறுதியாக தந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அவ்வளவு சுலபமானது அல்ல இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையும் பெற முடியும் என்பது. அவ்வளவு எளிதானதல்ல இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறிவிடும் என்பது. ஆனால் தெய்வம் நினைத்தால் அது நடக்கும் அல்லவா? அதிலும் உன் தாயானவள் முன்னின்று நான் நினைத்து விட்டால் அது உனக்கு நடக்காமல் போய்விடுமா? அதைத்தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நீ விட்டு விடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை நிச்சயமாக வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று உனக்கே புரிந்துவிடும். யாரும் உனக்கு எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றியினை யாராலும் உறுதி செய்ய முடியாது. அது உன்னுடைய முயற்சிகளை மட்டுமே சார்ந்ததல்லவா? நீ எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறாய், எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தேடி நீ முன்னேறி செல்கிறாய் என்பதை பொறுத்து அது உனக்கு கிடைக்கும். இன்று நான் உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்கின்றேன். நிச்சயமாக ஆடி மாதம் முடிவதற்குள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்று நான் உறுதியாக எடுத்துச் சொல்கின்றேன். உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது இதையெல்லாம் நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் உனக்கு முன்னேற்றத்தை சொல்கிறார்களோ இல்லையோ, வாழ்க்கையில் எதையும் செய்ய விடாமல் உன்னை தடுப்பதற்கு என்ன உண்டோ அதை சரியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே. அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சரியாக செய்து விட்டார்கள். இனி இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி நீ வாழத் தொடங்கு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. மற்றது எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறும். மற்றது எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு நான் வந்து தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கான மனமாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரும் பொழுது நான் உனக்கு தரக்கூடிய எல்லா நன்மைகளும் என்னவென்று நிச்சயமாக நீயாகவே கண்டுபிடித்து விடுவாய். நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லிய புலம்பிய நேரங்கள் எல்லாம் மறைந்து நமக்காக நம் தெய்வம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. நாம் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தாலும் நம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். யாரிடமும் சென்று நிற்க வேண்டியதில்லை. யாரிடத்திலும் அதை செய் இதை செய் என்று கேட்டு அவமானப்பட வேண்டியதில்லை. உனக்கு வேண்டியதை நானாகவே கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் சரி,
எது நடந்தாலும் சரி, அத்தனைக்கும் இந்த வராகி பொறுப்பாவேன் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.